வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் பச்சை பட்டாணி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு காஞ்ச பட்டாணி இருந்தால் ஒரு 3 hours நீங்கள் ஊற வச்சுருங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. இப்போ 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ உளுந்து மிக்சியில் போட்டுடலாம். உளுந்து பச்சை பட்டாணி ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நம்ம சாதா வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. வடை வந்து இருகலாக வரும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு அரைச்சனால லைட்டாக நுர பொங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து வடை நல்லா மெதுவாக இருக்கும். அப்புறமா ஒரு 2-3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டுக்கோங்க. கொத்தலாக இருக்கணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட சின்ன கல் இருந்தால் அதில் கூட தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி கொத்தலாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வடை மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வடை மாவில் போட்டுக்கோங்க. அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது அப்படின்னா வெங்காயம் 2 வெங்காயம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் 1 வெங்காயமாக போட்டுக்கலாம். நம்ம சாதா வடையில் வந்து மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போடுவோம். நம்ம இந்த வடைக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி வடைக்கு வெறும் வெங்காயம் ப்ளஸ் கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். நம்ம வந்து இப்போ வடையை தட்டிடலாம். பாருங்கள் எப்படி தட்டுறதுன்னு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி பால் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கையில் நல்லா தண்ணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி ஒரு ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில் போட்டுருங்க. தீ வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பச்சை கலராக இருக்கும் இந்த வடை. க்ரீன் பீஸில் வந்து நிறைய ஃபைபர்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அது வந்துட்டு நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. சுகர் வராதவங்களுக்கு, சுகர் இல்லாதவங்களுக்கு இனிமேல் வராத அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் பச்சை பட்டாணி ரொம்ப நல்லது. உளுந்தும் கூட அந்த மாதிரி அப்படி தான். டயர்டாக இருக்கிறவங்களுக்கு டயர்ட்னஸ் கம்மி பண்ணும். அப்புறம் ஸ்கின் கலர்லாம் நல்லா க்ளோ ஆகும் அதனால் உளுந்து நிறைய சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வடை போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை மார்னிங் டிஃபன் இட்லி சாம்பார் வடை இந்த மாதிரி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதா இருந்தால் இதுக்கு சட்னி காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவும் இந்த ஓட்டை வடை சுடும் போதெல்லாம் நம்ம கம்பி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வடிகிறதுக்கும் எடுத்து போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி வடைங்க. இந்த தேங்காய் சட்னியோட வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.